கொஞ்சம் கற்பனை உலகிற்கு செல்லுங்கள். இது நடப்பது 1830களில் அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் இருக்கும் டென்னசி ஆற்றங்கரையோரம். இது நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும். இரு பக்கங்களிலும் அடர்ந்த காடு, பறவைகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனாலேயே இதை பாடுமாறு என்று சொல்வார்கள். அந்த காடுகளையும் ஆற்றையும் சுதந்திரமாக சுற்றி வருகிறாள் தேலேனே என்ற அவள். நீ பிறந்தபோது அறுத்த தொப்புள் கொடியை இந்த ஆற்றில்தான் வீசினேன். இந்த ஆறு உன் சகோதரி என்று அவள் அம்மா சொன்னதை மனதில் திடமாக நிறுத்தி கொண்டாள். அமெரிக்காவின் பூர்வ குடி இனங்களை அழித்தொழிக்கும் பெரும் திட்டத்தை தீட்டுகிறார்கள் வெள்ளையர்கள். இயூச்சி இனத்தை சேர்ந்த இவர்களும் அலபாமாவில் இருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். ஓக்லஹோமாவை வந்தடைகிறார்கள். ஆனால் அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. தன் சகோதரியான ஆற்றை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு. துணைக்கு யாரும் வர தயாராக இல்லை. தனியாக நடக்கிறாள் அவள். பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளை கடந்து 5 ஆண்டுகள் கழித்து நதியை அடைகிறாள். அங்கேயே வாழ்ந்து செத்து மடிகிறாள். இப்போது நிகழ்காலத்திற்கு வாருங்கள். இதுதான் நம் மூதாதையரின் கதை என்று டாம் ஹென்ரிக்ஸிற்கு சொல்கிறார் அவரின் பாட்டி. அன்றிலிருந்து தன் மூதாதையரை பாட்டிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதன் பொருட்டு இயூச்சி இனத்தை சேர்ந்த பலரையும் சந்திக்கிறார். அப்போது ஒரு முதியவர், இந்த உலகில் எல்லாம் அழிந்துவிடும், கற்கள் மட்டுமே நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். 1980இல் இதை கேட்ட டாம் அன்றிலிருந்து இன்று வரை கற்களை கொண்டு ஒரு நினைவிடம் அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார். இங்கிருக்கும் ஒவ்வொரு கல்லும் என் பாட்டியின் பயணத்தின் ஒவ்வொரு அடியை குறிக்கிறது. சீராக இல்லாமல் உயரமும் குட்டையுமாயிருக்கும் இந்த சுவர் அவர் பயணத்தின் போது சந்தித்த இன்னல்களை குறிக்கும் என்று சொல்கிறார் 87 வயதாகும் டாம் ஹென்ரிக்ஸ். 1980களில் இருந்தே இதை செய்ய ஆரம்பித்தாலும் கடந்த 10 ஆண்டுகளாகத்தான் இதை பொதுமக்களின் பார்வைக்கு வைத்துள்ளார் டாம். இது குறித்து விளம்பரங்களையும் அவர் செய்ததில்லை. ஒருவர் மூலம் ஒருவர் சொல்லி இன்று உலகளவு புகழ் பெற்றுள்ளது தி கிரேட் வால் ஆஃப் அலபாமா. தன் பாட்டி குறித்த வரலாற்றையும் இயூச்சி இனத்தின் வரலாற்றையும் இணைத்து இஃப் த லெஜெண்ட்ஸ் ஃபேட் என்ற நாவலை எழுதியுள்ளார் டாம். அன்றைய அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சன் உத்தரவின் பேரில் பூர்வ குடிகளை அவர்களின் நிலத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறார்கள். இதை வரலாற்றில் ட்ரையல் ஆஃப் டியர்ஸ் என்கின்ற நிகழ்வாக குறிப்பிடுகிறார்கள். கடும் குளிர்காலத்தில் கால்நடையாக பல 100 மைல்களை கடக்க வற்புறுத்தப்பட்டார்கள். இந்த இடப்பெயர்வு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 4000 பூர்வ குடிகள் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. ஓக்லஹோமா நகருக்கு அகதிகளாய் வந்தடையும் அந்த பூர்வ குடிகளுக்கு கழுத்தில் எண் பொறித்த சங்கிலிகள் மாட்டப்படுகின்றன. தேலேனேவிற்கு எண் 59 கொடுக்கப்படுகிறது. இன்றும் அரசின் ஆவணங்களில் அலபாமா பெண்மணி 18 வயது இறந்துவிட்டார் என்ற குறிப்பு இடம்பெற்றுள்ளது. பல போராட்டங்களை கடந்து தன் நிலத்திற்கு வந்து சேரும் தேலேனே அங்கு ஜோனதன் என்பவருடன் காதல் வயப்பட்டு அவரோடு வாழ்ந்து அகதியாய் அல்லாமல் அமைதியாய் சுதந்திரத்தோடு இறந்து போகிறார். இது போன்ற வரலாற்றுகளை படித்துவிட்டு வருபவர்களுக்கு இந்த சுவர் வெறும் கற்களாக மட்டும் தெரிவதில்லை. இங்கிருக்கும் போது எனக்கும் என் மூதாதையருக்குமான ஏதோ ஒரு நெருக்கத்தை உணர முடிகிறது. இந்த கற்கள், அதையொட்டி இருக்கும் காடு, கற்களில் ஊறும் பாம்புகள், பறவைகளின் சத்தம், நதியோட்டத்தின் மெல்லிசை, இவை என்னை உணர்ச்சிமயமாக்கிறது. இதில் ஒரு புனிதத்தன்மை இருக்கிறது என்கிறார் ஜெனிஃபர். அமெரிக்க பூர்வ குடியான இவர் அடிக்கடி இந்த சுவரை காண வருகிறார். பூர்வ குடிகளின் வரலாறோடு அவர்களின் வழிகளையும் சுமந்து நிற்கும் இந்த சுவர் 2 கிலோமீட்டர் நீளமும் 6 அடி உயரமும் கொண்டுள்ளது. இதுவரை 850 டன் கற்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். கடந்த 35 ஆண்டுகளில் 3 ட்ரக்குகளை மாற்றியுள்ளேன். 22 தள்ளுவண்டிகளை மாற்றியுள்ளேன். இதுவரை 2700 ஜோடி கையுறைகளை இதற்காக பயன்படுத்தியுள்ளேன். 3 நாய்களை வளர்த்துள்ளேன். எல்லாம் மாறிவிட்டன. மாறாதது நான் மட்டும்தான். ஆனால் இனி கற்கள் எடுப்பதை நிறுத்தப் போகிறேன். வயசாகிவிட்டது என்பது ஒன்று. மேலும் உலகம் முழுவதிலிருந்து பலர் இதை காண வருகிறார்கள். அவர்களை வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்று ஆச்சரியப்படுத்தும் வகையில் பேசுபவரிடம் நீங்கள் யார்? ஒரு கலைஞர், ஒரு பொறியாளர் என்று கேட்டால் நான் ஒரு வயசான பைத்தியக்கார கிழவன் என்று சொல்லி சின்ன சிரிப்போடும் பெரும் காதலோடும் அந்த கற்களை தடவியபடியே அங்கிருந்து நடக்கிறார்.